ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டு ஆல். ஸோ இன்னைக்கு 14வது வாரத்தோட ஃப்ரைடே மார்னிங் ஓட் நிலவரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிலவரம் பயங்கரமான ஒரு கலவரமாக மாறி இருக்குது. அது எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாரம் கிட்டத்தட்ட 5 பேர் நாமினேஷன்ஸ்குள்ளே வந்தாங்க. அந்த 5 பேர் யார் உங்களுக்கு தெரியும்? கானா வினோத், சபரி, திவ்யா, விக்ரம், சாண்ட்ரா. ஏன் ஒருத்தர் வரலன்னா டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணி அரோரா வந்துட்டு டைரெக்டாக ஃபினாலே வரதுக்கு போயிட்டாங்க. இப்போ பணப்பெட்டி அப்படின்ற ஒரு விஷயம் பூதாகரமாக வெடிச்சிருக்கு. நேற்றே உங்களுக்கு நியூஸில் நான் நிறையா கொடுத்துட்டேன். அவங்க எடுத்தாங்கன்னு வந்தது, எடுக்கலன்னு வந்துச்சு. அப்புறம் அவங்க ஒய்ஃபை வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிப்போ கானா வினோத் 18 லட்சம் ரூபாய் எடுத்து வெளியேறி விட்டார்ன்றது தான் கடைசியாக வந்த ஃபைனல் நியூஸ். ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி தான். அவர் ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு தெரியல. ஆனால் நான் முதலேருந்தே சொன்ன ஒரு விஷயம், ரொம்ப பதட்டம், கடன்னு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கார். அதுதான் அவர்கிட்ட ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். இது அவரே சொல்லியிருக்கார், நான் வந்து டக்குன்னு யோசிக்காமல் பண்ணிவிடுவேன் அப்படி. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கூட சேர்ந்து எல்லாருமே வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ண மாதிரி ஒரு தகவல் வருது. கூட இருக்கவங்கள வந்துட்டு எடுத்துரு, இப்போ எடுத்துடலாம், அப்போ எடுத்துடலாம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்ல அவருக்கு டக்குன்னு சரி. ஆனால் ஒரு என்னை கேட்டிங்கன்னா ஓகே, நல்ல ஒரு முடிவு தான். சப்போஸ் டைட்டில் கிடைக்காம போயிருந்தா ஏதோ ஒரு 2 பேருக்கு தான் வந்து இந்த அமௌண்ட்டு டைட்டில் வினருக்கு, அதுக்கப்புறமா கேஷ் பாக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஓகே தான். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு வருத்தம் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதன்படி எடுத்துட்டார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கு ஒரு பயங்கரமான நெருக்கடி. ஏன்னா இந்த ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஸ்ட்டில் வந்து சாண்ட்ரா தான் இருந்தாங்க. சாண்ட்ரா வந்தவங்க போகிறவங்களும் அடித்து நவுத்துறாங்க. பாவமாக இருக்குது நம்மளுக்கே. ஒரு வாட்டி அவங்க வந்து அந்த கார் டாஸ்கில் ஒரு சம்பவம் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியும் சரி உள்ளேயும் சரி வந்து வச்சு செய்கிறாங்க சாண்ட்ராவை. ஒரு பக்கம் நம்மளுக்கு கொஞ்சம் பாவமும் வருது, என்னடா இந்த பொண்ணு இப்படி வந்துட்டு வாங்குறாங்களேன்ட்டு. ஏன்னா அந்த நேரம் அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு நம்மளுக்கு இது வரைக்கும் ஒன்றுமே புரியல. அது முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கமருதனை பார்த்து பயந்த விஷயங்களும் இருந்தாலும் சரி, விஜய் பார்வதியை பார்த்து பயந்த விஷயங்களும் சரி, இப்போ வரைக்கும் ஏன் இதை பண்ணாங்கன்னு ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இது மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ரம்யா வேறு நேற்று செம்மையாக வந்து வச்சு செஞ்சுருப்பாங்க. அந்த பொசசிவ்னஸ் என்ற விஷயங்கள்லாம் வந்து போட்டு உடச்சி விட்டாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. சரி, இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்துட்டு இப்போ வரைக்கும் கானா வினோத் தான் இருந்தாங்க. எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருந்தாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா 2,38,433 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 48.98. எவ்வளோ ஓட்டு மக்கள் போட்ட ஓட்டு. கமருதீன் ஃபேன்ஸை சேர்ந்து இந்த வாட்டிலாம் போட்டு அடித்து நொறுக்கி 50%, கிட்டத்தட்ட 50% எல்லாம் போச்சா. சரி, எது எப்படியோ இவர் தான் வந்து டாப்பில் இருக்காங்க. ஸோ பணப்பட்டு எடுத்திருக்காங்க. முதல்ல வந்து அவங்க மனைவி வந்துட்டு இல்லை நான் வெயிட் பண்ணுங்க நான் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அடுத்த ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து அவங்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க, ஆமாம் எடுத்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு தகவலும் போட்டாங்க. ஓகே, நல்லா இருந்தால் சரி தான். ஏன்னா அவருக்கும் ஃபினான்ஷியலாக நிறைய நெருக்கடியில் இருந்துச்சு. இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய ஒரு தொகையாக இருக்கும். 2வது பேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,05,561 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.86. திவ்யா பயங்கரமாக கொதிச்சு போயிருக்காங்க. நைட்டு வந்து திடீர்னு வந்துட்டு ரம்யாவும் வியானாவும் வந்துட்டு ஒரு விஷயத்தை போட்டு உடச்சாங்க. சாண்ட்ராக்கு வந்துட்டு இந்த பிரஜன் திவ்யா மேலே இருக்கிற அந்த பொசசிவ்னஸை வந்து போட்டவொன்னு பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன சொல்றீங்க, நான் பிரஜன்கிட்டே ஒரு பவுண்டரி செட் பண்ணி தானே இருந்தேன். நான் என்ன இது வரைக்கும் மைக்கை மறைச்சி பேசியிருக்கேனா பிரஜன்கிட்ட, இல்லை பாத்ரூம் ஆண்ட போய் பேசியிருக்கேனா, எதுவுமே பண்ணதில்லையே. ஒரு ஊட்டி விடுறது கூட வந்து நான் அலோவ் பண்ணதே கிடையாது. அவரை போய் இந்த மாதிரி நினச்சாங்க. இவங்களுக்கு ஸ்டூபிட் மைண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு போட்டு கலாச்சிட்டாங்க. அதில் அழகாக அந்த ரம்யா சொல்லியிருப்பாங்க, இதுக்கு விஜய் பார்வதி எவ்வளவோ மேல். ஏன்னா விஜய் பார்வதி ஒரு எதிரி நிர்ணயிச்சேன்னா எதிர்கிட்டே சொல்லும் நீ எதிரி தான் அப்படின்னு. ஆனால் இவங்க அதை சொல்லவே மாட்டாங்க. ஃபுல்லாக நடிப்பு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க திவ்யா எல்லாருமே அந்த குரூப்பு. என்னதான் சொல்கிறது. ஆனால் திவ்யாவுக்கு தான் இப்போ ஒரு பிரகாசமான ஒரு ஒளிவட்டம் தெரிய போகுது இந்த டைட்டிலில். என்ன நடக்க போது தெரியல. ஏன்னா ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. 3வது பேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 72,197 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.83. மிச்சர் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்துட்டு சபரியை வந்து சொன்னதுலேருந்து சபரியோட மைண்டு ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிருக்கு. செம்ம காண்டாகிறார். ஆனால் அந்த சபரி கிடையாது. சபரி வந்து எப்பயுமே பொறுமையாக இருப்பார். ஆனால் சபரிக்கு ஒரு சரியான ஒரு சான்ஸ் இப்போ கிடைக்கிது டைட்டில் வினராக ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள். அதனால் சபரியோட ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு என்ஜாய்மெண்ட்டில் இருக்காங்க. ஏன்னா முதல் விஜய் பார்வதி அவருக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்துச்சு. விஜய் பார்வதி ரெட் கார்டு கொடுத்து அமிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கானா வினோத் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தார். அவரும் வந்து பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டார். இப்போ திவ்யா கூட வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பிஆர் அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கர பூதகாரமாக இருக்குது. ஆனால் சபருக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கேம் பெருசாக பண்ணாரு கேட்டிங்கன்னா இந்த டிக்கெட்டு ஃபைனலாக ஏதோ ஒரு ஓரளவுக்கு பண்ணார். ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
பெருசாக அந்த அவர்கிட்ட இந்த பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே வந்தது கிடையாது. ஆனாலும் இப்போ வந்து சரியான ஒரு பாதை கிடச்சிருக்கு டைட்டில் அடிக்கிறதுக்கு. ரைட்டு. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 46,491 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.55. விக்ரம் செம்மையாக திங்க் பண்ணியிருப்பார், என்னென்னமோ கணக்கு போட்டோமோ எல்லாமே போச்சு அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து விக்ரம் போக வாய்ப்பில்லை இந்த வாரம். ஸோ ஏன்னா ஓரளவுக்கு ஓட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்துட்டு விக்ரம் வந்து ஃபைனலில் போய் ரன்னராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தோணுது. என்னை கேட்டிங்கன்னா இந்த 5 பேரில், அதாவது வினோத் போயிட்டாங்க, மீதி இருக்கிற 4 பேரில், அரோராவோட சேர்த்து 5 பேரில் விக்ரம் சூப்பராக வந்துட்டு ஒரு வாரமாக அவரோட விஷயங்களை கொடுத்துருக்காரு. அந்த 5வது வாரத்துலேருந்து அதுக்கு முன்னாடி வாரம் அவர் ஒரு பெரிய ஆக்டிங் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அவர் இனிஷியேட்டிவ் எடுத்த விஷயங்கள் உண்மையிலே சூப்பரான விஷயங்கள். ஒரு பக்கம் அவரோட கேம் வந்து ஒரு மாதிரி தான் போச்சு, இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் அவர் பண்ண விஷயங்கள் கண்டிப்பாக வந்துட்டு முக்கியமாக நோட் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்து அவர் ரன்னர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 28,119 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.78. கர்மான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை நான் இப்போ தான் பிலீவ் பண்ணுறேன். அவங்க எப்போ அந்த கார் டாஸ்க்லேருந்து ஒரு பிரச்சனையை பண்ணாங்களோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நாளும் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்குது, யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க, ஏதாவது ஒரு குணத்துக்கு போட்டுகிட்டே இருக்காங்க. டெய்லியும் நான் பார்த்துட்டு ஏதாவது ஒரு டைமில் அழுதுறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பாவமாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு வாட்டி அழுததே வந்துட்டு அவங்க குழந்தைங்களாம் பார்த்து ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ டெய்லி அழுகுறாங்க. அதை வந்து குழந்தைகள் பார்த்தா அவங்களும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்ன நடக்கும்போது தெரியல. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மிட்வீக் எவிக்ஷன் வேறு இருக்குதுன்னு சொன்னாங்க. மிட்வீக்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த வாரம் எவிக்ஷன் ஒன்று வச்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். எல்லோரும் வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,86,801 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போது இந்த வீட்டை விட்டு வினோத் அவர்கள் இன்றைக்கி போவாங்கன்னு நினைக்கிறேன். 18 லட்சத்தோடு இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு போயிட்டாங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ மீதி திவ்யா, சபரி, விக்ரம், சாண்ட்ரா, அரோரா. ஸோ அரோரா சொல்லிட்டாங்க, கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. என்னென்னா, நான் வந்து பணப்பட்டி மேலே கை வைக்க போகிறது கிடையாது. ஏன்னா டிக்கெட்டு ஃபினாலே வாங்கி ஃபைனலுக்கு போயிட்டேன். இப்போ மக்கள் என்னை வந்துட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்களோ நான் பார்க்கணும், என் கையை தூக்குவாங்களான்றதை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிரிப்பு தான், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அரோரா இது வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டே அதை ஒத்துக்க மாட்டுறாங்க. அவங்க சும்மா தான் இருந்தாங்க அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. இது வேறு இப்போ நைட்டு அவங்க பண்ண அக்கப்போருக்கு பாருங்கள். துஷார் வந்தால் நான் இப்படி பண்ணுவேன், துஷார் வந்தால் நான் அப்படி பண்ணுவேன், இப்படி ஹக் பண்ணுவேன். பிரவீன் வேறு சேர்ந்துக்கிட்டு துஷார் என்ன சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு ஆல்ரெடி கீழே காலையில் அப்டேட் கொடுத்துருப்பேன், நேற்று காலையிலேயே. அவர் வந்தோடனே எல்லாேருக்கும் ஒரு டைட் ஹக் கொடுத்து, எஸ்பெஷலி டிக்கெட்டு ஃபினாலே வாரத்துக்கு அப்புறமா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்காங்க. டிக்கெட்டு ஃபினாலுக்கு அப்புறமா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லோரும் கதறிட்டு இருக்காங்க. கண்டென்ட் இல்லாமல் பிக் பாஸ் வந்து ஒரு சில பணப்பட்டியில் செமையாக வந்து ஒரு சில பர்ஃபார்மன்ஸை பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கான், அதனால் எல்லாருக்கும் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ண போகிறான். இதுக்கு இந்த பருத்தி மட்டும் குடோன்லேயே இருந்திருக்கலான்ற மாதிரி இருக்குது துஷாரோட நடவடிக்கைகள். என்னத்தை சொல்கிறது ஒன்றும் புரியல. பார்ப்போம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.